ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிளர்க்கு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், எம்டிஎஸ், அசிஸ்டன்ட் உட்பட வந்து பல விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 56,100 1,77,500 வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து 12th டிப்ளமோ, ஐடிஐ, டிகிரின்னு வந்து எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 28 ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு சொல்லுவோம். அங்கேருந்து தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தோன்னா இதுக்கான இது வந்து யூனிட்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்து இருக்கலாம். ஸோ உங்களுக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 28 ஏப்ரல் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த இடத்துல க்ரூசியல் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து என்னன்னா, ஸோ உங்களோட ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த தேதிக்குள்ளார நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த க்ரூசியல் டேட்டுங்கிறது, கட் ஆஃப் டேட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இந்த க்ரூசியல் டேட் வந்து மாறாது அப்படிங்கிறது தான் வந்து இங்கே வந்து நோட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு 28 ஏப்ரல் தான். சப்போஸ் வந்து அவங்க வந்து இந்த டேட்டை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே வந்து உங்களுக்கு இந்த 28 ஏப்ரல் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக வந்து இருக்கும். அதாவது பார்த்தோன்னா அந்த க்ரூசியல் டேட் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து உங்களுக்கு இதுதான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதாவது சயின்டிஸ்ட் பி கேட்டகரி, அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸரு, சீனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசரு, சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் சூப்பர்வைசரு, அசிஸ்டன்ட் லெவல் போஸ்டிங்கு, அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி, ஜூனியர் டிரான்ஸ்லேட்டரு, சீனியர் டிராஃப்ட்ஸ்மேனு, ஜூனியர் டெக்னீஷியனு, சீனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஸ்டெனோகிராஃபரு, ஜூனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட், லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஃபீல்ட் அட்டெண்டன்ட் கேட்டகரி, எம்டிஎஸ்ன்னு வந்து ஒரு 18 டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரியுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்தந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். 18,000 56,900 இருக்கும். 19,900 63,200 இருக்கும். அதே மாதிரி 25,500 81,100 இருக்கும். அதே மாதிரி 35,400 1,12,400 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் வைஸாக உங்களுக்கான சேலரியுமே வந்து வேரி ஆகும். ஸோ வேகன்சி வந்து பாருங்கள் கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரேக்கப் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி, 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி, அதே மாதிரி வந்து 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் அதே ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் சயின்டிஸ்ட் பி கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்கள் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கோ இல்லைனா சிவில் இன்ஜினியரிங்கோ, இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ இல்லைனா கெமிக்கலோ, மெக்கானிக்கலோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மாஸ்டர் டிகிரிலாம் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. ஸோ நீங்கள் அந்த இன்ஜினியரிங்கில் நீங்கள் அதில் கொடுத்துருக்க ஃபீல்டில் நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து கெமிஸ்ட்ரி பண்ணியிருந்தாலும், என்விரான்மெண்டல் சயின்ஸோ, மைக்ரோ பயாலஜி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸருக்குலாம் நீங்கள் டிகிரியில் வந்து லா முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த இதில் வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சீனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கு வந்து பாருங்கள் நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து பாருங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லைனா வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுக்குலாம் நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து சயின்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்குலாம் வந்து பாருங்கள் நீங்கள் டிகிரியில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ, எலக்ட்ரானிக்ஸோ இல்லைனா வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ, எலக்ட்ரிக்கலோ இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பாருங்கள் ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்கள் டைப்பிங்கான ஸ்கில்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்கணும். அதுக்கான 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாருங்கள் பேச்சுலர் டிகிரியில் காமர்ஸ் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். அதே மாதிரி ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்குலாம் மாஸ்டர் டிகிரியில் வந்து ஹிந்தி வித் இங்கிலீஷ் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து சீனியர் டிராஃப்ட்ஸ்மேனுக்குலாம் வந்து பாருங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் சிவில் முடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டெக்னீஷியன் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பாருங்கள் டிப்ளமோவில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் 1 இயர் வந்து அந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சீனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். சயின்ஸ் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் டிகிரிலாம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. 12th முடிச்சவங்க எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பாருங்கள் டிகிரி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு டைப்பிங் ஸ்பீடு உங்களுக்கு இருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள்.
டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்குமே நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். அதேமாதிரி உங்களுக்கு வந்து ஸோ டேட்டா என்ட்ரிக்கான ஒர்க் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்பீட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து ஸ்டெனோகிராஃபருக்குமே 12th முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிக்டேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஜூனியர் லேபரட்டரி அசிஸ்டன்ட்டுக்கும் 12th முடிச்சுட்டு நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரிலாம் முடிச்சிருந்தா முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. லோயர் டிவிஷன் கிளர்க்குலாம் நீங்கள் 12th முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். அதேமாதிரி ஃபீல்ட் அட்டெண்டன்ட்க்குலாம் வந்து பாருங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். 12thலாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. 10th முடிச்சிருந்தாலும் இந்த ஃபீல்ட் அட்டெண்டன்ட்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி எம்டிஎஸ் கேட்டகரிக்கும் 10th முடிச்சவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஐடிஇ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஐடிஇயில் வந்து எலக்ட்ரிக்கலோ இல்லைனா வந்து மெக்கானிக்கோ இல்லைனா பிளம்பர் இந்த மாதிரி ட்ரேடில் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி, எக்ஸர்வீஸ்மேன் அனைத்து பெண்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து ஸோ அந்த 2 ஹவர் எக்ஸாமாக இருக்கிறவங்களுக்கு 1000 ருபீஸும் 1 ஹவர் எக்ஸாமுக்கு வந்து பாருங்கள் 500 ருபீஸ் உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி வந்து செலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் அந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரேட் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கு வந்து இதில் சேஞ்ச் ஆகும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரிட்டன் எக்ஸாம் அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். அது வந்து சயின்டிஸ்ட் பிங்கிற கேட்டகரிக்கு மட்டும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ்க்குலாம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் இல்லைனா ட்ரேட் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ கட் ஆஃப் மார்க்குமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்லைன் இதெல்லாம் வந்து நீங்கள் கான்டாக்ட் நம்பர்லாம் வந்து உங்களுக்கு அதில் வந்து இருக்கும். நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா cpcb.nic.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.